தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக வெளிநடப்பு செய்துள்ளது. அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து வரும் காட்சிகளை பார்க்கலாம். ஆனால் அதற்கு பிறகு அதிமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த விதிமுறைகளை எல்லாம் நிபந்தனைகளை எல்லாம் முறையாக பின்பற்றாத காரணத்தால் மீண்டும் அந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை கடந்த கால ஆட்சி உருவாக்கிவிட்டது. ஆனால் அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய வகையில் மத்திய அரசோடு மாநில அரசு முறையான அழுத்தத்தை கொடுத்து அதை நடத்துவதற்கான முயற்சிகளை இதுவரையில் அதிமுக ஆட்சி ஈடுபடவில்லை. எனவே இது குறித்து சட்டமன்றத்தில் விவாதிக்க வேண்டும். ஒரு அவசர சட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழ்நிலையை இந்த சட்டமன்றத்தில் ஏகமனதாக ஒரு தீர்மானமாக நிறைவேற்றிட வேண்டும் என்ற கோரிக்கை எடுத்து வைக்க நாங்கள் முயற்சித்த போது சபாநாயகர் எங்களுக்கு அனுமதி தராத காரணத்தால் நாங்கள் அதை கண்டிக்கக்கூடிய வகையில் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்போது ஜல்லிக்கட்டு சிறப்பு தீர்மானம் கொண்டு வருவது குறித்து பேச அனுமதி தரவில்லை என கூறி திமுக வெளிநடப்பு செய்துள்ளது. வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டாலின், மாநில அரசு ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் முறையான அழுத்தம் மத்திய அரசிற்கு கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து தற்போது புதிய தமிழகம் கட்சியினரும் வெளிநடப்பு செய்துள்ளனர். கிருஷ்ணசுவாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். 3 மிக முக்கியமான பிரச்சனைகள் குறித்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக பேரவையினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு நான் பேரவைத் தலைவரிடத்தில் அனுமதி கேட்டேன். ஒன்று மிக முக்கியமாக நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே திருநாள் கொண்டசேரி என்ற கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த 70 வயது நிரம்பிய ஒருவரது சடலத்தை பொது வீதியிலே கொண்டு செல்வதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்த பிறகும் கூட காவல்துறை மாற்று வழியில எடுத்து சென்றதோடு மட்டுமின்றி அந்த பகுதி மக்கள் மீது தடியடி நடத்ததை குறித்து விவாதிக்க வேண்டும். அதேபோல மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே இருக்கக்கூடிய குருவித்துறை என்ற கிராமத்தில் பொங்கல் தினத்தன்று திட்டமிட்டு 1000க்கும் மேற்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்ட தேவேந்திரகுல சமுதாய மக்கள் மீது நடத்திய தாக்குதலில் 30க்கும் மேற்பட்ட வீடுகள் தீக்கிரையாயிருக்கின்றன. 10க்கும் மேற்பட்ட பெண்மணிகள் காயமுற்று இன்று வரையிலும் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆனால் அவர்கள் மீது 1989 தாழ்த்தப்பட்டோர் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டம் முறையாக பயன்படுத்தப்படவில்லை. அதேபோல தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகளுக்கு ஆளான விவசாய நிலங்கள் குறித்து முறையாக ஆய்வு செய்ய எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதேபோல என்னிடத்திலே பொதுமக்கள் அளித்த 14,000 மனுக்கள் மீது இன்று வரையிலும் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் கூட மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்வதற்கு, அதாவது தண்டோரா மூலமாக மைக்குகள் மூலமாக அறிவித்து அதற்கு பிறகு அந்த மனுக்களை முறையாக வீடு வீடாக சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த பிறகு கூட மாவட்ட நிர்வாகம் அது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. 10,000க்கும் மேற்பட்ட ஆடுகளை மாடுகளை இழந்தோர், அதேபோல 15,000க்கும் மேற்பட்ட வீடுகளை இழந்தோர், 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களை இழந்தோர் குறித்து முறையான விசாரணையை மேற்கொள்ள அது ஏன் என்று வினவும் இன்று நான் பேரவையில் அனுமதி கேட்டேன். அனுமதியை பேரவைத் தலைவர் மறுத்தார்கள். அதை கண்டித்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வெளிநடப்பு செய்திருக்கிறேன். சட்டமன்றத்திலிருந்து திமுக, புதிய தமிழகம் ஆகிய கட்சிகள் வெளிநடப்பு செய்துள்ளன. தற்போது காங்கிரஸ் கட்சியும் வெளிநடப்பு செய்துள்ளது. விஜயதாரணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று மாநில அரசு ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு ஒரு அவசர சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் தரப்பில் முன்வைத்த பொழுது அதை குறித்து பேசுவதற்கு விஜயதரணிக்கு தார்மீக உரிமை இல்லை என்று அவை முன்னவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்தார்கள். அதற்குண்டான தார்மீக உரிமையும்
பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. அதை நீங்கள் கூறக்கூடாது என்று கூறி விவாதிக்க நேரம் தாருங்கள். எங்களுக்கு எவ்வாறு தார்மீக உரிமை இருக்கிறது என்பதை நாங்கள் நிரூபிக்கிறோம். உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? அந்த அவசர சட்டம் கொண்டு வந்து இந்த தமிழர் பண்பாட்டை நிலைநிறுத்த உங்களுக்கு உரிமை என்ன? தார்மீக உரிமையை நீங்கள் தவறவிட்டு இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் நிரூபிக்க தயாராக இருக்கிறோம் என்று கூறிய பொழுது பேசுவதற்கு அனுமதி தராதால் அதை எதிர்த்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். ஜல்லிக்கட்டு அவசரம் சட்டம் குறித்து பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை என கூறி காங்கிரஸ் வெளிநடப்பு செய்துள்ளனர். தற்போது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வெளிநடப்பு செய்துள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இன்று கேள்வி நேரம் முடிந்ததும் 0 ஹவரில் தமிழ்நாட்டின் பாரம்பரிய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு உரிய வகையில் காட்சிப்படுத்தப்படாத விலங்கின பட்டியலிலிருந்து காளைகளை அகற்ற வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் சட்டம் இயற்றுவதற்கு வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை மாநில அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே பிரச்சனையை கிளப்பினோம். நம்முடைய அவை முன்னவர் பேசுகிற போது சட்டப்பூர்வமாக எல்லா நடவடிக்கையும் நாங்கள் எடுப்போம் என்று பதில் சொன்னார். சட்டப்பூர்வமாக எந்த நடவடிக்கையும் எடுத்த பிறகும் உச்சநீதிமன்றமே தடை செய்திருக்கிற சூழ்நிலையில் இப்போது சேவை அவசர சட்டம், அதிலும் குறிப்பாக மத்திய அரசாங்கம் அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நாடகமாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஜல்லிக்கட்டை நடத்த முடியாத சூழ்நிலையை உண்டாக்கியது காங்கிரஸ் கட்சி தலைமையிலான அரசு. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அரசுக்குள் தான் இருந்தது. எல்லோருமே சேர்ந்து ஒரு விதமான கண்ணாமூச்சும் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டும் இப்போது நடைமுறையில் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே அவை முன்னவர் அளித்த பதில் எந்த வகையிலும் திருப்தி இல்லை, வெறும் சப்பைக்கட்டாக அது இருந்தது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டி தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டபோது அரசாங்கத்திடமிருந்து பதில் இல்லை. ஆகவே நாங்கள் வெளிநடப்பு செய்து எங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மத்திய அரசாங்கம் இந்த சட்ட திருத்தத்தை உடனடியாக கொண்டு வந்து ஜல்லிக்கட்டை தொடர்ந்து நடத்துவதற்குள்ள ஏற்பாட்டை செய்ய வேண்டும். மாநில அரசாங்கம் அதற்குரிய தீர்மானத்தை இந்த சட்டமன்றத்திலேயே நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். ஜல்லிக்கட்டு தொடர்பாக சிறப்பு தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களும் சட்டமன்றத்திலிருந்து தற்போது வெளிநடப்பு செய்துள்ளனர். காட்சிப்படுத்தப்படாத விலங்குகள் பட்டியலிலிருந்து காளையை நீக்க மத்திய அரசிற்கு மாநில அரசு அழுத்தம் தர வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அந்த கட்சியை சேர்ந்த சவுந்தரராஜன், எம்எல்ஏ பாலபாரதி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். இவர்கள் மட்டுமல்லாது ஏற்கனவே திமுக, புதிய தமிழகம், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வெளிநடப்பு செய்துள்ளனர். தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் வெளிநடப்பு செய்துள்ளனர். தமிழர்கள் உருவாக்கப்பட்ட ஒரு பண்பாட்டு குறியீட்டு வீர விளையாட்டு, அதை கடந்த காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக மத்திய அரசு மறைமுகமாக தடை செய்வதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டு அந்த தடைகள் நீக்கப்பட்ட நிலையிலும் இறுதியாக காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2010ஆம் ஆண்டு அந்த மத்திய ஆட்சியில் வனவிலங்கு பட்டியலில் காளை மாட்டை சேர்த்ததனுடைய விளைவாக இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டு மஞ்சுவிரட்டை தடை செய்திருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா அரசு அந்த தடையை நீக்கி ஜல்லிக்கட்டை நடத்துவோம் என்று சொன்னது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு தடை நீக்கப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் இன்றைக்கு மத்திய அரசு காட்சிப்பட்டியலிருந்து அந்த காளை மாட்டை நீக்காதனுடைய விளைவாக உச்சநீதிமன்றம் மீண்டும் தடை ஏற்படுத்தி தமிழக மக்களிடையே ஒரு பண்பாட்டு குறியீட்டு ஜல்லிக்கட்டு மஞ்சுவிரட்டு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தடை ஏற்படுத்தப்பட்டிருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். இதற்கு கடந்த மத்திய காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் மாநிலத்தில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் பொறுப்பேற்க வேண்டும். எனவே சட்டமன்றத்தில் இதை தனியாக விவாதித்து சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். இந்த காட்சிப்பட்டியிலிருந்து அவசர சட்டத்தின் மூலமாக மத்திய அரசு காளை மாட்டை நீக்கி உடனடியாக இத்தகைய வீர பண்பாட்டு குறியீட்டு வீர விளையாட்டுக்கு
அனுமதி அளிக்கிற செயலை நடத்த வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னோம். அதற்கு உரிய பதில் கிடைக்காததால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறோம்.